வணக்கம் மக்களே, நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ள போகிறோம். பழைய சாதம் நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி, வயல்களில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாகவே பழைய சோறும் அதில் ஊற்றிய அந்த புளிச்ச தண்ணீரும் அந்த நீராகாரமும் தான் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க நீண்ட நாட்கள் உடல் வலுவோடு இருக்க முடிஞ்சிருக்கு, நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக வாழ முடிஞ்சிருக்கு. இட்லி தோசை அப்படின்னு நாம் மாறியதுக்கு அப்புறமும் பழைய சோறை ஏழைகளினுடைய உணவு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ சமீபத்திய அமெரிக்க ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகிலேயே மிக ஆரோக்கியமான காலை உணவு பழைய சோறு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பழைய சோறை 5 ஸ்டார் ஹோட்டலில் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் மண் பாத்திரங்களில் கூட பரிமாறுறாங்க. ஸோ இந்த பழைய சோற்றிலையும் புளிச்ச தண்ணீரிலையும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு, இந்த ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம், நீராகாரம் எல்லாமே. பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த நீராகாரத்தில் அந்த புளிச்ச தண்ணீர் இருக்குங்க இல்லையா, ஸோ இதிலிருந்து வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை நம்மளால பெற முடியும். சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான். வேக வைத்த சாதத்தை குறைந்தது 12 மணி நேரம் நொதிக்க வைக்கும் போது வழக்கமாக சாதத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவை விட இந்த வேக வைத்த சாதத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய சாதத்தை விட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதத்தில் 21 மடங்கு இரும்பு சத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாக 100 கிராம் அரிசி சாதத்திலிருந்து 3.4 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தை நம்மளால் பெற முடியும். இதுவே 12 மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்ட சாதமாக இருந்துச்சுன்னா அதில் எந்த அளவுக்கு இரும்பு சத்து இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா அந்த இருக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவு 73.91 மில்லிகிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட 203% அதிகரிக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நீராகாரம், இந்த பழைய சாதம் அப்படின்றதால நம்மளுடைய உடல் அன்றைய நாள் முழுவதுமாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிறதால நம்ம சோர்வாகவே இருக்க மாட்டோம். அதனால தான் நம்ம காலையில் பழைய சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் அன்றைய நாள் முழுவதுமாகவே சிறப்பாக நம்மளால் செயல்பட முடியுது. சோர்வு இன்றி நம்ம சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுவதற்கு காரணம் இந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் அதுக்கான காரணமே. ஸோ இப்போ பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக இந்த பழைய சாதமும் நீராகாரமும் நமக்கு இருக்குது. நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு விட்டமின் டி சத்து இருக்குது. ஸோ விட்டமின் டி சத்து தான் நமக்கு கால்சியம் சத்தெல்லாம் உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தி, நரம்புகளை வலுப்படுத்தி, உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். ஆகையால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம் நம்மளுடைய உடல் சோர்வை நீக்கி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது. அதோடு வயிற்றில் அமிலத்தன்மையும் வாயுவும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வதோடு உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக இந்த கோடை காலங்களில் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது உடலை சுத்திகரிக்க செஞ்சு நம்மளுடைய உடலை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக வச்சிருக்கும். உடல் சூடு நமக்கு நீக்கப்பட்டு உடல் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஊக்குவிக்கப்படும் போது செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக பழைய சாதம் நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கலாம். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது பழைய சாதம். பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை சரி பண்ணி அல்சரை குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக அல்சர் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் காலை உணவை நம்ம சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பசி எடுத்தும் நம்ம உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் காரசாரமான உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது. இது போல காரணங்களால் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண் பிரச்சனை நமக்கு ஏற்படும். ஸோ இந்த அல்சரை குணப்படுத்துவதற்கு, அந்த புண்களை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கணும். அதுக்காக நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பழைய சாதம் நொதிக்க வைக்கப்படும் போது அதில் ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் உற்பத்தி ஆகும். ஸோ இது நம்முடைய உடலின் pH அளவை மேம்படுத்துறதோடு குடலில் நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கும். இதனால் அல்சர் பிரச்சனை, குடலில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு அந்த செரிமானம் ஆரோக்கியமாக நடக்கும். குடலில் கழிவுகள் தேங்காது. உணவுகளை நம்ம சாப்பிடுவோம். உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் எளிமையாக வெளியேற்றப்படுவதற்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும். இதனால் மலம் இறுகி போவது போன்ற பிரச்சனை எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ நம்ம சாப்பிட்ட உணவுகள் போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள்
முறையான அளவில் வெளியேற்றப்படும். அல்சர் பிரச்சனைலாம் நமக்கு வந்து இருக்காது. மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம். நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்கிறதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்கும் உதவி செய்கிறது. பழைய சாதம் மிகச்சிறந்த ஒரு மலமிளக்கியாக செயல்படுகிறது. இது வந்து மெட்டபாலிசத்தை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடியது. குடல் இயக்கங்கள் சீராக வைக்கும். மலச்சிக்கல், அஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதமும் நீராகாரமும் உதவிகரமாக இருக்கும். இதனால் நார் சத்து, நீர் சத்து கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னாலே மலச்சிக்கல் நம்ம கியூர் பண்ணிக்கலாம். மலச்சிக்கல் நமக்கு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, நீர் சத்து குறைவாக எடுத்துக்கொள்வது, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை குறைவாக சாப்பிட்றதெல்லாம் காரணமாக இருக்கும். அதனால் நார் சத்தும் நீர் சத்தும் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போதே சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை நம்ம நீக்கிக் கொள்ளலாம். அதனால் நம்ம நீராகாரம், பழைய சாதம் எடுத்துக்கொள்ளும் போது நீர் சத்தும் நார் சத்தும் கிடைக்கிறதால அந்த மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடலாம். மீண்டும் மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வராது. தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு பழைய சாதத்தை வந்து பயன்படுத்தலாம். நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய ஊட்டச்சத்தை கொடுப்பதோடு சருமத்தை வயதான தோட்டத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறது. கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் அதிகரிக்க செஞ்சு சருமத்தில் நெகிழ்வுத்தன்மையும் நமக்கு இந்த பழைய சாதம் வந்து ஏற்படுத்தும். அதே போல் பழைய சாதத்திலிருந்து வடிகட்டிய நீர் வந்து தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படுகிறது. தலைக்கு வந்து ஷாம்பு பயன்படுத்தி தலையை வந்து அலசினதுக்கு அப்புறம் இந்த நொதிக்க வைத்த தண்ணீரை ஊற்றி தலையை வந்து அலசணும் அப்படின்னா தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் நமக்கு மாறும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியினுடைய வளர்ச்சியை நமக்கு தூண்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது நம்ம உணவுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பழைய சாதத்தையும் நீராகாரத்தையும் பயன்படுத்தும் போது உள்ளிருந்து சருமம் வந்து அழகாக மாற்றப்படும், செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சருமங்கள் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள்லாம் வெளியேற்றப்படும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டான, புத்துணர்ச்சியான, சுறுசுறுப்பான சருமம் கிடைக்கும். நீரேற்றத்துடனான சருமம் கிடைக்கும் போது வறட்சி நம்மளோட சருமத்தில் இருக்காது, தோல் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாது. இதனால் நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம எங்கே தெரிய ஆரம்பிக்கும். தோல் சுருக்கம் எதுவும் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து பெறுவதற்கு பழைய சாதத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் முடி வந்து அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனை, முடி கொட்டுவது போன்ற பிரச்சனை எல்லாம் அகண்டு போயிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு பெற்று உள்ளிருந்து தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியதற்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும். பழைய சாதமும் அதில் நொதிக்க வைக்கப்பட்டிருக்கூடிய தண்ணீரிலும் அதிக அளவு பொட்டாசியம் நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் நமக்கு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நரம்புகளில் இறுக்கம் இருக்காது, நரம்புகள் தளர்வு எளிமையாகவே இருக்கும். இதனால் நரம்புகள் இதயத்திற்கு வந்து ரத்த ஓட்டத்தை சீராக அனுப்பும். சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக அனுப்புறதால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு எதுவும் ஏற்படாது. ஸோ அதுக்காக பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த பழைய சாதத்தையும் நீராகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்திலிருந்து நாம் அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீசியத்தை பெற முடியும். இது இரண்டுமே நம்முடைய எலும்புகள் உறுதியாக இருக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே நமக்கு வந்து விடாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். உடலுக்கு வந்து பழைய சாதம் குளிர்ச்சி தருவதோடு வயிற்றை லேசாக வைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் உடலை வந்து சுறுசுறுப்பாக வச்சிருக்கும். இப்போ வெள்ளை அரிசியில் மட்டும் கிடையாது, சிவப்பு அரிசி, ப்ரௌன் ரைஸ்லுமே பழைய சாதம் வந்து நம்ம செய்யலாம். அதிலிருந்து இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.